நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழி, குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ்ல பார்த்துட்டோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது. இது எல்லா பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க. தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், குரு பகவான் எப்படி இருக்கிறார், ராகு எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார், இந்த 4 கிரகம் தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே. இதை வச்சுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த 4 கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழ்ல நான் கொடுக்குறேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்ப சனி பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், குரு பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், ராகு என்ன நட்சத்திரத்துல போகுது, கேது பகவான் என்ன நட்சத்திரத்துல போகுது, இது எல்லாமே சேர்ந்தாப்புல நான் கொடுக்குறேன். கண்டிப்பா கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பவர்கள், பொதுவாக மகர ராசி இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும். உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. தன்மானத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கும், மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். எது வந்தாலும் சரி, என்னால் முடியும், ஜெயிக்க முடியும், நான் தைரியத்தை விட மாட்டேன், தன்னம்பிக்கை விட மாட்டேன், என்னால் முடியுங்கிற வார்த்தை கண்டிப்பாக மகரத்துக்கிட்ட இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் ராஜா உங்களுக்கு. எது வந்தாலும் கலங்காதீங்க மகர ராசிக்காரங்க. உங்களால் முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும், உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா இது 10வது ராசி, யாருக்குமே பணிஞ்சு போகாத ராசி, சொந்த கால நிற்கக்கூடிய ராசி மகர ராசி. எதுலேயுமே நியாயம், தர்மம், நீதி, கல்ல உழைக்கக்கூடிய 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசிங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 3 கிரக பயிற்சி, இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா கொடுத்தோம், இப்போ எல்லாமே சேர்த்தாப்புல கொடுக்குறோம். ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதாலே இருக்க மாட்டாங்க. சனி பகவான் இவர் வந்துட்டா ஜாதகம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஓடுவீங்க? ஆல்ரெடி சனி பகவானுடைய அனுபவங்கள் இருக்குமே. அடுத்து ராகு கேது, நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில காட்டக்கூடியக்கிறான். சனி ராகு கேதை வச்சா பார்த்தாவே சொல்லிடலாம் இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறதுலே சுபகிரகம் குரு பகவான் தான். இந்த 3 கிரகம்தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல அதிக நாட்கள் பயணிக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். இருக்கா இல்லையா ராஜயோகம்? இருக்கு. ஏன் இல்லை? மகரம் உங்களால முடியும், ஜெயிக்க முடியும், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க மகர ராசி என்பர்களே. ஏன்னா உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகம். எல்லாரை விட 100 மடங்கு உங்களுக்கு அதிகம் தன்னம்பிக்கை. நீங்கள் கலங்குவீங்களா? கலங்க மாட்டீங்க. எது வந்தாலும் இனிமே கலங்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி கண் கலங்கி அப்படின்னு வந்துட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே தடை. கணவன் மனைவிக்கிட்ட ஒரு மன வருத்தம், திருமணம் பேசிக்கிட்ட போய் பிரச்சனை, நண்பர்களை கூட்டாடி முதுகுல கூத்திட்டான், எல்லா வாழ்க்கையும் ஏமாந்துட்டு தாங்க நாங்கள் உட்கார்ந்துருக்கிறேன். கேளுங்க மகர ராசிக்காரர், ஆமான்னு தான் சொல்லுவார். மனைவிக்கு மருத்துவம் சொல்லலாம், இல்லை கணவனுக்கு மருத்துவம் சொல்லவா, நல்லா நண்பர்கள் கூட்டாளிட்ட பிரச்சனையா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருப்பார்.
சகோதர சகோதரி உறவுகள்கிட்ட ஒரு மன வருத்தம், எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சரியாக அமையலை, வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, எல்லாமே தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கிற விஷயம் யாருக்குங்க சொல்லணும்? உங்களை சொல்லணுங்க. ஒரு இடத்த விற்றுட்டு அந்த காசை வாங்கலாம் பார்க்குறேன், என்னால் முடியல. ஜனவரி மாதத்துலேருந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, வீட்டு வேலை ஆரம்பிக்க முடியல, வண்டி கட்ட முடியல, வாகனம் வாங்க முடியல, என்னன்னே தெரியலைங்க. நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. லாப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சரியா இல்லை, சகோதர சகோதர சார்ந்த விஷயம் சரியா இல்லை. நண்பர்கள், பழக்க வழக்கம் எதுவுமே பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியா அமையலை. அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதை, மருத்துவ செலவு, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? மகர ராசி. இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறுதுங்க. 7 சனி முடிஞ்சிருச்சு. ஒரே வார்த்தை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 7 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கிரக அமைப்பு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி கிடந்த 3ஆம் இடத்துல ராகு இருந்தாரா உங்களுக்கு? 8ஆம், அதாவது 9ஆம் இடத்துல கேது இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ராகு கேது எப்போதுமே சனிப்பவனுக்கு நட்பு ரகம். அதனால சொல்கிறேன், உங்களுக்கு பாதிக்காது. நீங்கள் தயவு செய்து எதையும் கண்டு பயப்படாதீங்க. 8ல் கேது இருக்குது அப்படி இப்படி சொல்லி பயமுறுத்துறாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்வார். ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் நல்லது நடக்கும். 6ஆம் இடத்துல குரு போகிறார். அப்போ 6ஆம் இடத்துல குரு கெடுத்து வரா. உங்கள் ராசிக்கு எப்போதுமே அவர் பகைக்கிறான் தானே. பகைக்கிறாங்க போய் 6ஆம் இடத்துல போகிறது நல்லது தானே. அதுவும் பாதிக்க மாட்டார். உங்களுக்கு 7 சனி முடிஞ்சதே உங்களுக்கு சந்தோஷம். அதை தாராளமாக இனிமே தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணும். பார்த்துக்கோங்க. முயற்சியில் சனி இருக்கார். சனி பகவான் முயற்சி உங்கள் வெற்றியில் போய் நான் உட்காந்துருக்கேன், நான் உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். பார்த்துக்கோங்க. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலைங்க. மகர ராசிக்கு பர்ஃபெக்டான வேலை கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க. இதான் நான் முதல் பலனே சொல்லுவேன். கடனை அடைச்சிருவீங்க. எவ்வளோ கடன் இருக்குது? தலைக்கு மேலே கடன் இருக்கா? அந்த கடனை அடைச்சிருவீங்க. வேலை சூப்பரான வேலை கிடைக்கும். வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் செவ்வாயுடைய காலில் நிற்கிறார். செவ்வாய் பகவான் எப்போ 9ஆம் இடத்துக்கு மேக்ஸிமம் பாருங்கள், அவர் சூரியன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன். வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷனை பார்த்துக்கோங்க. வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வேறு கண்ட்ரியில் வேலை மாற்றணுமா, கண்டிப்பாக மாற்றுவீங்க. கடன் பகை எதுவுமே உடம்பு ஆரோக்கியம் இப்போ ஹெல்த்து சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணிக்குங்க. பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். இடம் மூலியமாக காசு வரலாம், வீடு மூலியமாக காசு வரலாம், பொருள் மூலியமாக காசு வரலாம். ஏதாச்சும் மூலம் உங்களுக்கு காசு பணம் வரும். பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க, உள்ள பிரச்சனை வில்லங்க சரியாகும். பார்த்துக்குங்க. வழக்குகள் கிடையாது. திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் சூப்பராக பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். பார்த்துக்குங்க. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க. கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். தந்தை தாயுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். தொழிலில் பயங்கரமாக சாதிப்பீங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர் நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க லாட்ரி யோகம் அடிக்க மாட்டேங்காது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகம் எடுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவோம். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, விபரீத ராஜயோகம் திடீர்னு அடிக்கும். ஜாதகத்தில் பார்த்துக்குங்க. தசாபதி நல்லா இருந்தால் ஒரு ராசியார் என்ன பார்த்துட்டு எடுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் எந்த ஒரு தடை வராது. நீங்கள் கவலையப்படாதீங்க. இனிமேல் மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எங்கே வெளிநாட்டு வெளியில் படித்தாலும் சரி அங்கேயே வேலை கிடைக்கலாம். பார்த்துக்குங்க. நிறைய பேர் அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்களா மாணவர்கள்? கண்டிப்பாக எழுதுங்க. நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேணாம். தைரியமாக இறங்குங்க. இரும்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும். நெருப்பு சம்மந்த வேலை நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக அமையுது. இனிமேல் எந்த ஒரு தடை வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கரெக்டாக மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் வெற்றிகள் தேடி வரும். இப்போ நட்சத்திர பலன்களை போவோமா? முதல் நட்சத்திரம் உத்திராடம். தைரியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கமான குணம், பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் சரி கண் கலங்க மாட்டீங்க. கண்ணீரே வெளில விட மாட்டீங்க. இனிமேல் ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் வேலை கிடைக்க போகுது. வேலை உத்தியோகம் மாற்றம் வரப்போகுது. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. அரசியல் வாழ்க்கை, அரசாங்க தொடர்பு சூப்பராக இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நம்ம நல்லா இருக்கும். உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்க. தொழிலில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது. எல்லாமே லைஃப்பில் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கணும். அடுத்து திருமணம் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி ரொம்ப சிந்திப்பீங்க. நிறைய கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கற்பனை சம்மந்தோட வேலை பார்க்குறவங்க, பொதுமக்கள் துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்,
திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும், வேலை உதவி நல்லா இருக்கும், தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரப்போகுது. திருமணத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் சரி பயப்படாமல் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டனஸில் பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை. ரொம்ப 3 மாதமாக கஷ்டப்பட்டீங்க, ஜனவரி மாதத்துலேருந்து படாத பாடு ராஜா. எந்த காரியம் நடக்கலை எதுவுமே வெறுத்து போய் நொந்து போய் நூலாக போய் ஜனவரி மாதத்துலேருந்து உட்காந்துருக்கீங்க. இனிமே பாருங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரான ஒரு டைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா வண்டி வாங்குறது நிறைய செலவு, இனிமேல் செலவு வராது. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வெளிநாடு போகிறது, வெளியூர் ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது, தொழிலில் ஒரு மாற்றம் கொடுக்குது. எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இது பார்த்து வரக்கூடிய மகர ராசி 3 கிரக பயிற்சியால் மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.